ட்ரம்பட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல் வாசிக்க போகிறோம். அடுத்ததாக அதே ஸ்கேலில் நம்ம பாடல் ஒன்று வாசிக்க போகிறோம். இது உங்கள் ட்ரம்பட் சாக்ஸ் கருணைராஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் நாம் ஸ்கேல்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் சாங் வாசிக்க முடியும். அதில் இப்போ நம்ம ட்ரம்பட்டில் ஸ்கேல் வாசிக்க போகிறோம். அதுக்கேற்றது போல் ஒரு பாடல் வாசிக்க போகிறோம். ஸ்கேல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகம்னு சொல்லுவோம். மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல். மேஜர் ஸ்கேல்னால் மிகைச்சுவரம், மைனர் ஸ்கேல்னால் குறைச்சுவரம். அதாவது மேஜர் மிகை அப்படின்றது ஃபீல் ஹாப்பியாக இருக்கும், மைனர் அதனுடைய ஃபீல் கொஞ்சம் சேடாக இருக்கும், சோகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி மைனர்லேயும் சந்தோஷமான பாட்டு ஹாப்பியான சாங் வாசிச்சிருப்பாங்க, மேஜர்லேயும் சோகமான பாட்டு மேக் பண்ணியிருப்பாங்க. அது டைரக்டர்ஸோடைய அவங்களுடைய கற்பனை திறன். ஸோ நம்ம அதை பார்க்கக்கூடாது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா மேஜர்னா மிகை, மைனர்னா குறை. சவுண்டு கேட்டால் ஃபீல் அப்படி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ட்ரம்பட்டில் சி மேஜர் ஸ்கேல் வாசிக்க போகிறோம். சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி வாசிக்கிறேன். சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. சரி, நம்ம வாசிக்கிற ஸ்கேல் வாசிட்டோம். நம்ம வாசிக்கிற பாடல் இந்த ஸ்கேலை விட ஹை பிச்சாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே உங்களுக்கு கீ தெரியணும்ல. ஸோ சி, லாஸ்ட் சிக்கு அப்புறம் ஹை டி, ஹை பிச், உச்சி ஸ்தாயின்னு சொல்லுவாங்க. உச்சி ஸ்தாய் அழுத்தி வாசிக்கணும். டி, டிக்கு அப்புறம் இ, இக்கு அப்புறம் எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜி, நல்ல ப்ரெஷர் கொடுத்து வாசிக்கணும். அதாவது சரி கம பது சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி. சிக்கு அப்புறமா வாசிக்கிறேன். ஹேண்ட் பொசிஷன் மாறும். கீ ஆனால் பேர் ஒன்று தான். இந்த கீனுடைய பேர், நோட்டினுடைய பேர் ஒன்று தான். ஹை ஜி வரைக்கும் வாசிட்டேன். பிகினராக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி வரைக்கும் ஃபஸ்ட்டு வாசிங்க. அதே பெரிய சக்ஸஸ் தான். ஓகே, இப்போ நம்ம வாசிக்கிற பாடல், இப்போ நம்ம சி மேஜர் வாசிச்சோம் இல்லைங்களா, சி டு சி, அதுக்கு கீழே இருக்குது. லோ பிச்சில் பாட்டு வருதுன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு 4 கீ கீழே சியிலேருந்து ஃபஸ்ட்டு சி வாசிச்சோம்ல, அதுலேருந்து கீழே பி, ஏ, ஜி, சி, சி, பி, ஏ, ஜி, லோ. ஓகே, இதுதான் சி மேஜர் ஸ்கேல். இந்த சி மேஜர் ஸ்கேலில் நாம் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பாடல் தான். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. உங்களுக்கு நோட்ஸ் தெரியும். ஏன் இந்த சாங் கொடுக்குறேன்னாக்க, நம்ம பாட்டு வாசிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாசிக்கிற இந்த பாட்டு ஈஸியாக இருக்கும். ஸ்டாண்ட்ஸெல்லாம் இப்போ ஒரு பேண்டில் வாசிக்கிறீங்கன்னாக்க இந்த சாங் நம்ம வாசிக்கும்பொழுது திரும்ப திரும்ப இந்த 4 லைன் தான் அடுத்தடுத்த சாங்லேயும் வரும். வார்த்தை மாறும், நோட்ஸ் ஒன்று தான். ஓகே, வாசிக்கலாங்களா? E, 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 D, E, F, E, E, D, C, D, E, D, D, C, B, C, D, C. வாசிச்சாச்சு. கூட வாசிக்கிறீங்களா? நோட்ஸ் தெரியும், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே. ஹை பிச், ஜி, சி, டி, இ, எஃப், ஜி, ஜியில் திரும்ப அடுத்த லைன். அதை
G G G A G F E F G G A G F E F G G A G F E G F E D. நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, கூடவே வாசிங்க. அதை தேடியே நாடி ஓடியே வருவீர் திருச்சபையானோரே. அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சிடுச்சு. ஸ்டான்ஸாகவும் அப்படியே தான் வரும். தாரா பாவத்தை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவராம். அப்படி அப்படி வார்த்தை பார்த்தீங்கன்னா மாறும். நோட்ஸ் ஒன்று தான். உங்களுக்கு தெரிகிற CDEFலாம் நோட்ஸு. மற்றபடி ஷீட்டில் இருக்கும் பாருங்களா, மியூசிக் சிம்பிள் போட்டு ஷீட் பார்த்து வாசிப்பாங்க, அதுக்கு பேர் தான் நொட்டேஷன். குழப்பிக்கக்கூடாது. இது நோட்ஸ் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலனாக்கா இந்த CDEFGABC எழுதிட்டு கீழே சரிகமா பனிசான்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஹை பிச்சு சி முடிஞ்சதுக்கப்புறம் அது சாரிகமா ஹை பிச்சில் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற அதுலேருந்து கீழே ச நி த ப. புரியுதுங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு ஸ்கேல் போட்டு அதுக்கான சாங் உங்களுக்கு கொடுப்பேன். ஏற்கனவே ட்ரம்பட் தமிழ்னு ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தேன், அது ஏதோ பிரச்சனை லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனல் நான் ட்ரம்பட் சாக்ஸ் கர்னராஜன் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சாங் நோட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வாசித்து வீடியோ போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேண்டில் கலக்குங்க. தேங்க்யூ.